சென்னை வடபழனியில் சினிமா புரொடக்ஷன் உதவியாளர் மீது கொதிக்கும் பாலை ஊற்றி ரவுடிகள் தப்பியோடிய சம்பவத்தில் இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வடபழனி கங்கையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ராகவேந்திரா. சினிமா துறையில் புரொடக்ஷன் உதவியாளராக பணிபுரிந்து வரும் இவர் அருகில் உள்ள டீ கடையில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி சந்தீப்குமார் மற்றும் அவரது கூட்டாளியும் மது போதையில் சிகரெட் கேட்டு கடையில் தகராறு செய்திருக்கின்றனர். கடையில் ஆள் இல்லாததால் இருவரையும் சிறிது நேரம் காத்திருக்குமாறு ராகவேந்திரா சொன்னதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் ராகவேந்திராவை சரமாரியாக தாக்கிய நிலையில் கடையில் இருந்த கொதிக்கும் பாலை அவர் மீது ஊற்றி தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர் 50% தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் குறித்தான விசாரணையை கையில் எடுத்த போலீசார் தலைமறைவாக இருந்த ரவுடி சந்தீப்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் எந்த ஒரு தப்புமே செய்யாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு விஷயம் இப்போ திட்டிருந்து அடிச்சிருந்து அது மாதிரி செஞ்சுருந்தா கூட நாங்கள் அதை கொஞ்சம் இதாக எடுத்திருப்போம். ஆனால் எதுவுமே இல்லை. டீ கடையில் நிற்கிற பையன் இவன் வேலை செய்யலை, வேற ஒருத்தங்க இருக்காங்க உள்ளே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த பையனும் வந்திருக்காங்க சிகரெட் எடுத்து கொடுக்க. அதுக்குள்ளே நான் சிகரெட் கேட்டால் எடுத்து கொடுக்க மாட்டியான்ட்டு அடித்து பால் எடுத்து ஊற்றி இப்போ கண் ஒரு பக்கம் திறக்கவும் முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் வெந்து போயிட்டு ஒரு இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எழுந்திரிச்சு நடக்கிறது எதுவுமே இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிரபல ரவுடியின் மகளை காதலித்து வந்த நண்பனுக்கு ஆதரவாக இருந்ததால் திருவான்மையூரில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதாக கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். சென்னை திருவான்மையூரில் கடந்த 11ஆம் தேதி நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த வழக்கறிஞர் கௌதம் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக கௌதமின் நண்பர்களான கமலேஷ், பார்த்திபன், நித்யானந்தம் மூவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கொட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி குணாவின் மகளை கௌதமின் நெருங்கிய நண்பர் மதன்குமார் காதலித்து வந்திருக்கிறார். இது தொடர்பாக மதன்குமாரை குணா பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் கௌதம் தலையிட்டு பஞ்சாயத்து செய்ததால் ஆத்திரமடைந்த குணா அவரது நண்பர்களை வைத்தே கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரவுடி குணா மற்றும் சதீஷ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சொத்து பிரச்சனையில் பெண் வக்கீலை கத்தியால் வெட்டிய 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்தவர் ரேவதி. வழக்கறிஞரான இவர் தன் பெரியம்மாவான கோசலையுடன் வசித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் முதுமை காரணமாக கோசலை உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த கோசலைக்கு வாரிசுகள் ஏதும் இல்லாத நிலையில் அவரின் பெயரில் கோடிக்கணக்கில் சொத்துகள் இருப்பதால் கோசலையின் உயிரிழப்பில் சந்தேகம் கொண்ட அவரின் சகோதரர் மகன் ஜெயபிரகாஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதனால் ரேவதி வேலை பார்த்து வரும் அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. பேச்சுவார்த்தையின் போது ஆத்திரமடைந்த ஜெயபிரகாஷ் திடீரென ரேவதியை கத்தியால் குத்தியதும் தடுக்க வந்த சக வழக்கறிஞர் மகேஸ்வரனை தாக்கியதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் நிலையில் சம்பவம் குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.